பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் மாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்தித்திருப்பார்க்கே கலிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பலகாட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ. ஒளி வளரும் தமிழ்வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் உதவுவாய். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவனுக்கு முதல் வணக்கம். அன்னை தமிழையும் வணங்குகின்றேன். சபையில் வீற்றிருக்கக்கூடிய ஆஸ்திக பெரியோர்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். குறிப்பாக நல்லதொரு அறிமுக உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பின் தலைவர் அவர்களுக்கும், செயலாளர்கள், பொருளாளர்கள், துணைத் தலைவர் என்று நிர்வாக உறுப்பினர்கள் என்று கீதா பவனத்தை சார்ந்த அத்துணை பெரியவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆஸ்திக அன்பர்களுக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, நேற்றைய தினம் கைவண்ணம் கண்ட தாடகை கால்வண்ணம் கண்ட அகலிகை என்கின்ற தலைப்பில் தாடகையின் வன்மையை பற்றியும் தாடகையை எதிர்கொண்டு ராமபிரான் அவளை அழித்த அந்த வல்லமையை பற்றியும் நாம் கண்டோம். ராமபிரானுடைய காலடி துகள்பட்டு கல்லாக கிடந்த அகலிகை சாபம் விமோச்சனம் பெற்று பெண்ணாக மாறிய அந்த செய்தியையும் நாம் நேற்று சிந்தித்தோம். முன்னதாக முதல் நாள் ராமபிரானுடைய திரு அவதாரத்தை சிந்தித்தோம். அன்று நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள் கேட்டார்கள், பிண்டம் என்று வருகிறதே, பாயாசம் என்பதுதானே சரி என்று கேட்டார்கள். வால்மீகியின் அடிப்படையில் பார்த்தால் பாயாசம் என்பது சரிதான். பிண்டம் என்பதற்கான சரியான பொருள் உருண்டை. உருண்டையாக எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதற்கு பிண்டம் என்று சொல்லுவார்கள். எனவே பிண்டம் என்பது உணவு பிண்டம் என்றும் சொல்லலாம். வயிற்றில் கருவுற்றிருக்கக்கூடிய குழந்தை உயிர் இல்லாமல் பிண்டமாக இருந்தால் அதையும் பிண்டம் என்று சொல்லுவார்கள். பொதுவாக உருண்டை வடிவத்தில், வேறு வடிவம் இல்லாமல் உருண்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பிண்டம் என்பதால் கம்பர் அப்படி சொல்லி இருக்கிறார். அதே போல் பூதம் என்று சொன்னேன். அந்த யாகத்தில் இருந்து வெளிப்பட்டு வந்தது பூதம் என்று குறிப்பிட்டிருந்தேன். பூதம் என்பதுதான் கம்பனில் இருப்பது. பூதம் என்பது நாம் நினைப்பது போல் நம்மை பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய ஒரு சொல் அல்ல. பொதுவாக பூதம் என்பதற்கு மந்திர சக்தி படைத்த உருவம் என்று பொருள். நாம் இயற்கையையே பஞ்ச பூதங்கள் என்று தானே சொல்கின்றோம். பூதம் என்றாலே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று நம்முடைய மனதில் பதிந்து விட்டது. எனவே பூதம் என்றவுடன் கொஞ்சம் வேறுபட்ட கருத்து. ஆனாலும் பரவாயில்லை. வால்மீகி, கம்பர் இருவரிலும் சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் அந்த சொற்களுக்கான பொருளை சரியாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆதலால் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இந்த விளக்கத்தோடு நாம் இன்றைய தின தலைப்பிற்குள் செல்லலாம். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தலைப்பு. இதுவரையில் கம்பராமாயணத்தில் மன நிறைவோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய படலங்கள் இதுவரையில் அமைந்திருக்கக்கூடியவை. இதன் பின்னதாக கொஞ்சம் இராமாயண கதை நம்முடைய மனதை நெருடச் செய்யக்கூடிய பகுதிகளாக அமையும். எனவே இன்றைய தினம் ராமபிரானும் சீதா தேவியும் ஒருவரை ஒருவர் சந்தித்த அந்த காட்சியும், அவர்களுக்கு தசரதனுடைய புதல்வர்களாகிய 4 திருமணம் நிகழ்ந்த அந்த காட்சியையும் நாம் இன்றைய தினம் செவியுற இருக்கின்றோம். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்துவிட்டு அப்படியே மிதிலாபுரியை நோக்கி அவர்கள் நடந்து சென்றிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்தோம். முன்னதாக விஸ்வாமித்திர முனிவர் அவர்கள், விஸ்வாமித்திரரை தொடர்ந்து ராமபிரான், பின்னதாக இளைய பிரான் என்று சொல்லக்கூடிய மூவரும் மிதிலையை நோக்கி புறப்பட்டார்கள் என்று பார்த்தோம். மிதிலையினுடைய புற அழகை பார்த்து கொண்டே போனார்கள். அகலிகைக்கு சாப விமோசனம் முடிந்தவுடன் கௌதம ரிஷியிடம் ஒப்படைக்கப்படுகிறாள். இருவரும் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த பகுதியும் நம்முடைய கம்பனில் உண்டு. அதன் பின்னதாக நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். விஸ்வாமித்திர முனிவர் தசரதரிடம் வேள்வியை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அழைத்து சென்றார்.
வேள்வி நிறைவு பெற்றுவிட்டது. மீண்டும் உள்ளபடி அயோத்திக்கு திரும்ப வேண்டும். அயோத்திக்கு திரும்பிவிட்டால் கதை இல்லை. எனவே விஸ்வாமித்திர முனிவர் ஜனக மன்னன் ஒரு வேள்வியை செய்கின்றான் என்பதை பொருட்டு அனைவரும் சென்று அந்த வேள்வியையும் கண்டுவிட்டு நாம் திரும்பலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் மூவரும் வேள்வியை காப்பதற்காக மிதிலாபுரிக்கு புறப்பட்டு போகிறார்கள். இந்த மிதிலை காட்சி படலம் என்பது மிக 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 அற்புதமானதொரு படலம். எனக்கு பொதுவாக கம்பராமாயணத்தில் மிகவும் பிடித்த ஒரு படலம் என்றால் மிதிலை காட்சி படலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த படலத்திலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உலாவியர் படலம், குலமுறை கிழக்கு படலம் போன்ற படலங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் மிகவும் தத்துவார்த்தமான செய்திகள். உலக வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளும் இதில் உண்டு. அதே சமயத்தில் தத்துவார்த்தமான பாடல்கள், ஒரு சில பாடல்கள் அடங்கி இருக்கக்கூடிய பகுதியாகவும் நாம் இதை பார்க்கலாம். ஏன் மிதிலைக்கு அவ்வளவு சிறப்பு என்றால், ஒரு பழைய பாடல் வரும், அவ்வப்பொழுது பாடலை பாடலாம் என்று நினைக்கின்றேன். ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவன் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி, தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரமென்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்ற போர் முடிக்கும் ஸ்ரீஜெயராமன், ராமன் எத்தனை ராமனடி, கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் அந்த சீதாராமன், அரசால வந்த மன்னன் ராஜாராமன், அலங்கார ரூபன் எங்கள் சுந்தர ராமன், ராமன் எத்தனை ராமனடி. மிகவும் அழகான பாடல். இந்த பாடலில் கல்யாண கோலம் கொண்ட கல்யாணராமனாக ராமபிரான் காட்சி அளிப்பது மிதிலை. காதலுக்கு தெய்வமாக சீதாராமனாக ராமபிரான் காட்சிப்படுத்துவது மிதிலை. அதேபோல் கோதண்டம் என்று சொல்லக்கூடிய சிவதனுசை, வீரம் என்னும் வில்லை கையில் ஏந்தி நான் ஏற்றிய வெற்றி கொண்ட ராமபிரானாக ஸ்ரீஜெயராமனாக ராமபிரான் காட்சியளித்தது மிதிலை. நக்கீரர் ஒரு படத்தில் சொல்லுகின்ற பொழுது, முருகப்பெருமான் நின்றது, அமர்ந்தது, நடந்தது, கிடந்தது, திருமணம் செய்து கொண்டது என்று எல்லாம் 6 படைகளிலேயே முடிந்து விடுகிறது. ஆதலால் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ படை வீடுகள் இருந்த போதிலும் நான் 6 படை வீட்டை தான் சிறப்பித்து பாடினேன் என்று. அதுபோல ராமபிரானுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய எத்தனையோ பகுதிகள் கம்பராமாயணத்தில் இருந்த போதிலும் இந்த மிதிலை காட்சி படலத்திலும் உலாவியல் படலத்திலும் மிக அழகாக மிதிலாபுரியில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் ராமபிரானுடைய அழகு அவ்வளவு வர்ணித்திருப்பார் கம்பர். கம்பர் நினைத்திருந்தால் புதிதாக ஒரு காப்பியம் படைத்திருக்கலாம். ஆனால் கம்பருக்கு என்ன ஆசை என்றால், ஆழ்வார்களுடைய வழியில் நின்று ராமபிரானுடைய அழகை, அந்த திருமாலுடைய அழகை பாடிவிட வேண்டும் என்பது கம்பருக்கு ஆசை. முழுமையாக பாடி ஜெயித்தாரா அல்லது தோற்றாரா என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். நேற்றைய தினம் மிதிலாபுரியை அப்படியே வாயிலை பார்த்து கொண்டு, அந்த நுழைவு வாயிலை செல்லக்கூடிய அந்த பகுதியை, புறமதிலை பார்த்து கொண்டே இருந்தார்கள். இப்போது ராமபிரான் முன்னே விஸ்வாமித்திரர் நடக்க, பின்னால் இளையபிரான் நடக்க, ராமபிரான் மிதிலையை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே மிதிலாபுரியில் மதில் சுவரில் கொடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கொடிகள் எல்லாம் என்ன நினைத்ததாம், மையரு மலரின் நீங்கி யான் செய் மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தால் என்று செழுமணி கொடிகள் எங்கும் கைகளை நீட்டி அந்த கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைத்தது போன்றது அம்மா என்று சொல்கிறார். என்னவென்றால், சீதா பிராட்டி மலரிலிருந்து நீங்கி, திருமகளாகிய சீதா பிராட்டி மலரிலிருந்து நீங்கி இங்கே அவதாரம் செய்து வந்திருக்கின்றாள். மையர் மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து அந்த மிதிலை நகரம் சொல்கிறதாம். இந்த உலகத்தில் எத்தனையோ பகுதிகள் இருந்த போதிலும் அந்த திருமகள் மிதிலையாகிய நான் செய்திருக்கக்கூடிய தவத்தின் பயனின் காரணமாக சீதாதேவி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாள், செய்யவள் இருந்தாள் என்று அங்கே மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் காற்றில் இப்படி 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 அசைகின்றன.
அந்த கொடிகள் எதை போல் அசைகின்றதாம்? சீதா பிராட்டி இங்கேதான் இருக்கிறாள், வாருங்கள் 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 என்று ராமபிரானை உள்ளே அழைத்தது போல் இருந்ததாம். ஒல்லைவா என்று அந்த கமல செங்கன் ஐயனை அழைத்தது போன்றது அம்மா என்று சொல்கிறார் கம்பர். இதை நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் தற்குறிப்பு ஏற்ற அணி என்று சொல்வார்கள். இயல்பாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்லுவதாக இந்த அணி அமையும். எனவே காற்றில் கொடிகள் அசைவது என்பது மிக இயல்பான செயல். ஆனால் மிதிலை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மதில் சுவரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிகள் சரியாக ராமபிரான் உள்ளே வருகின்ற பொழுது அது அசைந்ததால் ராமபிரானை உள்ளே அழைத்து வரவேற்பதாக அது இருந்தது என்று மிக அழகான ஒரு நயத்தோடு இதை எங்கே இருந்து கம்பர் எடுத்தெடுக்க வேண்டும் என்று பார்த்தால் சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி வருகிறது. சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகரத்திற்கு உள்ளே நுழைவார்கள். அப்படி இருவரும் உள்ளே நுழைகின்ற பொழுது மதில் சுவரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிகள் இதே போல் அசையும். அதற்கு இளங்கோவடிகள் என்ன எழுதியிருப்பார் என்றால், போருழந்தெடுத்த ஆரியையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட, நீங்கள் வராதீர்கள் வராதீர்கள் என்பது போல் கை காட்டியதாம். இங்கே வாருங்கள் வாருங்கள் என்று மிதிலாபுரி ராமபிரானை அழைக்க அங்கே வராதீர்கள் வராதீர்கள் என்று சொன்ன காரணம் என்ன என்றால், மதுரைக்கு ஒரு வேளை உள்ளே வந்துவிட்டால் கோவலன் கொலைப்படுவார், கண்ணகி பெரும் துயர் உருவாள், ஆதலால் அங்கே வராதீர்கள் வராதீர்கள் என்று இளங்கோவடிகள் எப்பொழுதோ எழுதி வைத்தார். அதே அணியை மிக அழகாக கம்பர் தன்னுடைய காப்பியத்தில் வைத்து ராமபிரானை வரவேற்பதற்கு சொன்னார். இதை அப்படியே பிற்காலத்தில் கண்ணதாசன் எடுத்துக்கொண்டார். ஒரு அழகான பாடல், மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றில் ஆடி வா வா என்றது. தலைவியினுடைய சேலை முந்தானை காற்றில் அசைவது என்பது இயல்பு. ஆனால் அது தலைவனை பார்த்து வா வா என்று அழைத்தது போல் இருந்தது என்று கண்ணதாசன் எழுதுவார். எனவே இலக்கியங்களில் வரக்கூடிய புலவர்கள், கவிஞர்களுடைய அந்த கருத்துக்கள் தான் பிற்காலத்து கவிஞர்களுக்கும் உதவியாக இருந்தன. எனவே முதலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மதில் சுவரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் அசைந்தது, இவர்களை உள்ளே அழைத்து. அதே போல் மேலே அந்த மதில் சுவருக்கும் மேலே இருக்கக்கூடிய கொடிகளும் அசைந்ததாம். அது எப்படி காட்சி அளித்ததாம்? நிரம்பிய மாடத்து உம்பர் நிறை மணி கொடிகள் எல்லாம் தரம் பிறர் இன்மை உண்ணி தர்மமே தூது செல்ல. மேலே மாடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிகளும் அசைந்ததாம். அது ஏன் அசைந்ததாம்? சீதா பிராட்டியை மனம் செய்வதற்கு தகுதியானவர் வந்துவிட்டார் என்பதற்காக வானலோகத்து மங்கைகள் எல்லாம் நடனம் ஆடுவது போல் அங்கே கொடிகள் எல்லாம் அசைந்தது என்று எழுதுகிறார் கம்பர். மிக அழகான பாடல் இது. எனவே மூவரும் உள்ளே நுழைந்து விட்டார்கள். மதில் சுவரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் அவர்களை வரவேற்க மூவரும் உள்ளே போகிறார்கள். உள்ளே செல்ல 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 அழகான காட்சிகள், அந்த மிதிலாபுரியினுடைய தேரழகு, தெருவழகு, ஊரழகு இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே மெதுமெதுவாக உள்ளே நுழைகிறார்கள். அந்த மிதிலையினுடைய சிறப்பு, அந்த மிதிலாபுரியினுடைய சிறப்பு எப்பேற்பட்டது என்று கம்பர் சொல்கிறார். ஆதரித்து அமுதில் கோல் தேய்த்து மன்மதனாலும் வரைய முடியாத அழகுடையவள் சீதை. அமுதில் கோல் தேய்த்து, பொதுவாக நாம் ஒரு தூரிகையை, ஒரு கோலை கையில் கொண்டு வண்ணங்களில் அதை நாம் நனைத்து நாம் ஓவியங்களை வரைவோம். ஆனால் இங்கே அமுதத்தில் நனைத்து, ஒரு கோல் எடுத்து அமுதில் நனைத்து யார் வரைகிறார்? மன்மதன் அழகுக்கு உரியவன். அந்த அழகுக்கு உரியவனாலேயே வரைய முடியாத அழகுடைய சீதா பிராட்டி இங்கே இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த மாநகரமே தாமரை பூ போல் காட்சி தருகிறதாம். ஏன் மிதிலை தாமரை பூ போல் இருக்கின்றது என்றால், சீதா பிராட்டி திருமகளுடைய அம்சம். திருமகள் வீற்றிருக்கக்கூடிய இடம் தாமரை. எனவே தாமரை பூ போல காட்சி தருகிறது. மிதிலைக்கு நிகராக இன்னொரு மாநகரம் தாமரைக்கு நிகராக ஒப்பிடப்பட்டுள்ளது என்றால் அது நம்முடைய மதுரை மாநகரம் தான்.
பரிபாடலில் பழைய இலக்கியம் அது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு எழுதப்பட்ட நூல் பரிபாடல். அதில் எழுதப்பட்டிருக்கும் மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீரூர். இந்த மதுரை எப்படிப்பட்டதாம்? மாயோன் ஆகிய திருமாலுடைய கொப்பூழில் மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை பூவுக்கு நிகரானது இந்த மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரத்து வீதிகள் எப்படிப்பட்டதாம்? அந்த தாமரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி, தாமரை மலரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக இதழ்களாக காட்சி தருகிறது என்று சொல்கிறார். மீனாட்சி அம்மன் கோயில் எப்படிப்பட்டதாம்? அரும் பொகுட்டு அனைத்தே அண்ணல் கோயில். அந்த தாமரைக்கு நடுவில் இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள் இருக்கின்றதே, அந்த நடுப்பகுதி தான் மீனாட்சி அம்மன் கோயில் என்று வர்ணித்திருப்பார். எனவே மதுரை மாநகரத்துக்கு நிகரான அழகு மிதிலை மாநகரத்தில் இருந்தது என்று சொல்லி கம்பர் சொல்கின்றார். அப்பேற்பட்ட மிதிலை மாநகரத்தில் மூவரும் அப்படியே ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செல்கிறார்கள். ஒரு சில இடங்களில் பொன் ஆபரணங்கள் அப்படியே கொட்டி கிடக்கின்றன. மூவரும் நடந்து செல்கிறார்கள். ஒரு இடத்தில் பொன் ஆபரணம் அப்படியே கொட்டி கிடக்கின்றன. என்ன இங்கே பொன்னாபரணங்கள் எல்லாம் வீதியில் கிடக்கின்றதே என்று பார்த்தால் கணவன் மனைவி இருவரும் சண்டையிட்டு கொண்டு எனக்கு இந்த பிடிக்கவில்லை என்று தலைவியால் வீசப்பட்ட ஆபரணமாக அது காட்சியளிக்கிறது. இன்றைக்கு தங்கம் விற்கக்கூடிய விலையை கொஞ்சம் யோசித்தோம் என்றால் வீதிகளில் அன்றைக்கு சங்க இலக்கியத்தில் இன்னும் ஒரு நயமான விஷயம் இருக்கின்றது. சங்க இலக்கிய தலைவி ஒரு திணைப்புணம் காப்பது என்பது அன்றைய கால வழக்கு. திணைப்புணம் காப்பது என்பது திணைகளை கோழிகளிடமிருந்து பறவைகளிடமிருந்து காப்பது. அந்த பறவையை விரட்டுவதற்காக தலைவி என்ன செய்தாலாம்? தன்னுடைய காதில் அணிந்திருந்த தங்கத்தோடு எடுத்து பறவையை விரட்டினாலாம். தங்கம் அவ்வளவு மலிவாக இருந்திருக்கிறது. அதுபோல இங்கே மிதிலை மாநகரத்தினுடைய வீதியில் பொன் ஆபரணங்கள் எல்லாம் வெளியில் இருக்கின்றது, வீதிகளில் இருக்கின்றது. அவ்வளவு செல்வ வளம் நிறைந்த ஒரு இடமாக மிதிலாபுரியும் இருக்கின்றது என்று சொல்கிறார். அதே போல் கணவனும் மனைவியும் ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஊஞ்சல் ஆடக்கூடிய காட்சியை கம்பர் எப்படி பதிவு செய்கின்றார் என்றால், ஒரு பிறவி போய் மறுபிறவி வருவது போல செல்லுவதும் வருவதும் செல்லுவதும் வருவதுமாக அந்த ஊஞ்சல் ஆடியது என்று. இந்த மானிட பிறப்பு முடிந்து விட்டால் வேறு என்ன பிறப்பு நமக்கு கிடைக்குமோ? அதனால் தான் நம்முடைய நாயகி சுவாமிகள் பாடினார்கள், கோன் வேலும் கோட் பொல்டேகி ஏ சரீர் ஏ ஜியத் கோன் ஜெலும் அப்பைகி. எப்போது இந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் கீழே விழுகுமோ தெரியாது. ஒருவேளை இந்த உடல் சென்று விட்டால் மறுபிறவியில் என்ன பிறவி கிடைக்குமோ நமக்கு தெரியாது என்று அதற்குத்தான் நம்முடைய நாயகி சுவாமிகள் பாடினார். இப்படியே ஒவ்வொரு அழகையாக பார்த்து கொண்டு அவர்கள் கடந்து 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 செல்கிறார்கள். அப்போதுதான் சீதா பிராட்டி இருக்கக்கூடிய கன்னிமாடத்து வீதி வருகின்றது. கன்னிமாடத்து வீதி வரக்கூடிய அந்த சூழலில் மிக அழகாக அதை வர்ணிக்கிறார் கம்பர். அதுவரையில் அந்த இடத்திற்கு இல்லாத பெருமை மிதிலாபுரியில் ஒவ்வொரு காட்சிகளாக காண்கிறார்கள். கன்னிமாடத்தை நெருங்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில், கன்னிமாடத்தை தொட்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் பொன்னின் ஜோதி போதின் நாற்றம் பொலியவே போல் தென்புன் தேனின் தீர் சுவை செஞ்சொல் கவி இன்பம். மூவரும் நடந்து செல்கிறார்கள். பொன்னின் ஜோதி, பொன் போன்று தக தக தகவென்று மின்னக்கூடிய ஒரு ஜோதி, ஒரு ஒளி வடிவம் தெரிகிறது. பூவினுடைய மனம் போல அந்த இடத்தில் மனம் வீசுகின்றது. தேனினுடைய தித்திக்கக்கூடிய சுவை போல ஒரு சுவை, அழகான கவிதை. இது எல்லாம் சேர்ந்தால் மனதிற்கு எவ்வளவு இன்பமாக இருக்குமோ அவ்வளவு இன்பம் தரக்கூடிய ஒரு இடத்தை நெருங்குகிறார்கள் மூவரும். கன்னிமாடத்தின் உம்பரின் மாடு. இது எங்கே தெரிகின்றது? இந்த அழகான பூவினுடைய நறுமணம் எங்கே இருந்து வருகின்றது என்றால் கன்னிமாடத்தில் இருந்து வருகிறது. இந்த அழகான கவிதை போன்ற ஒரு இன்பம் எங்கே இருந்து வருகின்றது என்றால் கன்னிமாடத்தின் உயரத்தில் மாட மாளிகையில் இருந்து வருகிறது. பொன்னின் ஜோதி மின்னக்கூடிய அந்த ஒளி எங்கே இருந்து வருகின்றது என்றால் மேலே கன்னிமாடத்தில் இருந்து வருகின்றது. இது ராமபிரானுக்கு. இளைய பிரானும் விஸ்வாமித்திர முனிவரும் கூட தானே அங்கே சென்றார்கள். அவர்களுக்கு களி பேடோடு அன்னம் ஆகும் முன்துறை கண்டு ஆங்கு அயல் நின்றனர். அன்னம் ஆடக்கூடிய ஒரு அழகான சோலையை பார்க்கிறார்கள். அங்கே சற்றே ஒதுங்கி நிற்கிறார்கள். அது வரையில் நேராக ஒவ்வொரு விஷயமாக பார்த்து கொண்டு வந்தவர்கள்
அந்த இடத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவர்களை தடுக்கிறது. கீழே பார்த்தால் அன்னங்கள் எல்லாம் ஆடக்கூடிய பொய்கை, மேலே பார்த்தால் கன்னிமாடம். அதுவரையில் கூட அவர் சீதாதேவியை பார்க்கவில்லை. ஏதோ ஒரு ஒளி வெளிச்சம், லக்ஷ்மி கடாட்சம் போன்ற ஒரு வெளிச்சம் அங்கே இருக்கின்றது. ஒரு அழகான நறுமணம் வருகின்றது. ஏதாவது ஒரு, இப்போது நாம் கோயிலுக்கு சென்றோம் என்றால் நம்முடைய மனது அமைதி அடைவதற்கான காரணம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த நல்ல வைப்ரேஷன் என்று சொல்லலாம். கோயிலில் இருந்து வரக்கூடிய அந்த மனம், கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகம் நம்மை அப்படியே கட்டி போடுகின்றது. அதுபோல ஒரு இடத்தை கம்பர் இங்கே காட்டுகிறார். அங்கேதான் சீதா பிராட்டி இருக்கிறாள். இப்போதுதான் சீதா பிராட்டியினுடைய அந்த அழகு, எப்படிப்பட்ட ஒரு பெண் அங்கே நிற்கிறாள் கன்னிமாடத்தில் என்று கம்பர் சொல்கிறார். செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண்ணாலும் கொண்டு ஓமிக்கும் ஓமிப்பு. இப்போது நாம் ஒரு பெண்ணை பார்க்கின்றோம் என்றால் என்ன சொல்லுவோம்? மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள் என்று சொல்லுவோம். ஒரு பெண், அழகான பெண்ணை பார்க்கின்றோம் என்றால் மங்களகரமாக அவள் இருக்கின்றாள் என்றால், ஏதாவது ஒரு மணப்பெண்ணை போய் நாம் பார்த்து விட்டு வந்தோம் என்றால் பெண் எப்படி இருக்கின்றாள்? மகாலட்சுமி போல இருக்கின்றாள். அப்படியானால் என்ன அர்த்தம்? யாராக இருந்தாலும் இவளை போல் என்று நாம் உவமை சொல்லுவோம். இங்கே மகாலட்சுமியே நிற்கிறாள். சீதாதேவி மகாலட்சுமியினுடைய அம்சம். எந்த பெண்ணை பார்த்தாலும் மகாலட்சுமி போல் என்று நாம் உவமை சொல்வோம். ஆனால் இங்கே சாட்சாத் மகாலட்சுமியே நிற்கின்றாள். யாரை நான் உவமையாக சொல்வது என்று இங்கே அப்பெண் தானே ஆயின போது இங்கு அயல் வேறு ஒப்பு எங்கே? மகாலட்சுமியாகவே அவள் நிற்கின்ற பொழுது நான் என்னவென்று உவமை சொல்லுவேன் என்று கம்பர் தன்னுடைய எழுதுகோலை கீழே வைக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல கம்பர் சில இடங்களில் என் சொல்லி வாழ்த்துவேன் என்று, என்னால இதுக்கு மேல சொற்களை எடுத்து சொல்ல முடியலன்னு தன்னுடைய பேனாவை கீழே வைக்கிற மாதிரி இங்கேயும் கம்பர் சீதா பிராட்டியை சொல்லுகின்ற பொழுது என்ன உவமையை நான் சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை என்று தன்னுடைய எழுதுகோலை கீழே வைக்கக்கூடிய சில இடங்களில் இதுவும் ஒன்று. இப்படி பல்வேறு அழகான வீதிகளை பார்த்து நடந்து சென்று கன்னிமாடத்தில் வந்து சற்றே ஒதுங்கி நிற்கிறார்கள். நாம் இதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் வேகமாக நடந்து சென்றால் வானத்தில் இருக்கக்கூடிய, மாடத்தில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை பார்க்க முடியாது. உயரத்தில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை பார்ப்பதற்கான சூழல் இல்லை. கம்பர் அந்த சூழலை எப்படி அமைத்து கொடுக்கிறார் பாருங்கள். ஒரு அழகான ஜோதி, ஒரு அழகான வாசனை, தேனினுடைய சுவை போல, நல்ல புலவருடைய கவி இன்பம் போல ஏதோ ஒன்று தடுத்து அங்கே அன்னங்கள் எல்லாம் விளையாடக்கூடிய ஒரு பொய்கைக்கு அருகே அவர்களை சற்றே நிறுத்துகிறது. அந்த நிறுத்தக்கூடிய, அங்கே நிற்கக்கூடிய அந்த ஒரு நிமிட அந்த நிலைப்பாட்டில் தான் ராமபிரானும் சீதா பிராட்டியும் சந்திக்கிறார்கள். இன்றைய தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இந்த தலைப்பை பார்த்தவுடன் நமக்கு ஒரு எண்ணம் வரும். ராமபிரானுக்கு அழகாக அண்ணலும் என்று பெயர் கொடுத்தவர் சீதா பிராட்டிக்கு ஏதாவது ஒரு பெயரை கொடுத்திருக்கலாம் அல்லவா? எத்தனையோ பெயர் இருக்கின்றதே. அவளும் என்று ஏன் போகிற போக்கில் அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்? அது அழகாக இல்லை. ஆனால் சீதா பிராட்டிக்கு சொல்லுகின்ற பொழுது மட்டும் ஏன் அவளும் நோக்கினாள் என்று சொல்ல வேண்டும்? எனக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், எந்த ஒரு பொருளையும் வைத்து ஓமிக்க இயலவில்லை என்று கம்பர் சொல்லி எழுதுகோலை கீழே வைத்து விட்ட பிறகு ஏதாவது ஒரு பொருளை சொல்லி, ஏதாவது ஒரு சொல்லை சொல்லி இது போன்ற சீதை நிற்கின்றாள் என்று சொன்னால் அது சரியாக வராது. அதனால் அவளுக்கு நிகர் அவளேதான். அதனால் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எனவே நாம் இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கவிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு கூட ஒரு சில அர்த்தங்கள் இருக்கும். சில வார்த்தைகள் ஏன் இப்படி கம்பர் வைத்திருக்கின்றார், இதை இப்படி எழுதி இருக்கலாமே என்று நம்முடைய தலைவர் ஐயா கேட்டது போல, பிண்டம் என்று சொல்லி இருக்கிறாரே என்று கேட்டது போல நமக்கு. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போதுதான் ராமபிரான் சீதா பிராட்டியை பார்க்கக்கூடிய அந்த பகுதி வருகின்றது. அந்த பாடலை நான் சொல்கின்றேன். மிக அழகான பாடல். எண்ணரு நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். எண்ணரு நலத்தினால்,
சொல்லுவதற்கு அருமையான நலன்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய சீதா பிராட்டி அங்கே மாடத்தில், கன்னி மாடத்தில் நிற்கிறாள். இங்கே ராமபிரான் நிற்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். பார்த்த மாத்திரத்தில் ராமபிரான் கொஞ்சம் ஒதுங்கி, அந்த அன்னங்கள் எல்லாம் விளையாடக்கூடிய அந்த நீர்நிலை பகுதியில் கொஞ்சம் ஒதுங்கி மெதுவாக நடந்திருக்க வேண்டும். அந்த இடத்தை மெதுவாக கடந்திருக்க வேண்டும். பொதுவாக ஆண்கள் தங்களுடைய முகத்தை அப்படி மேல் நோக்கி பார்த்தவாறே நடக்கக்கூடிய நிமிர்ந்த நன்னடை என்பது அந்த காலத்தில் எல்லாம் ஆண்களுக்கே உரியது. நான் இப்போது பேச வரவில்லை. அந்த காலத்தில் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை எல்லாம் ஆண்களுக்கே உரியது. அதே போல் பெண்கள் என்றால் கொஞ்சம் அவர்களுடைய தலையை குனிந்து கொஞ்சம் நாணத்தோடு நடந்தால் அது ஒரு தனி அழகு கம்பரை பொறுத்தவரையில். எனவே மாட மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த பெண் சீதா பிராட்டி இயல்பாகவே கீழே பார்த்திருக்க வேண்டும். கீழே வீதியில் நடந்து சென்றிருக்கக்கூடிய ராமபிரான் இயல்பாகவே கம்பீரமாக நிமிர்ந்து மேலே பார்த்தவாறு நடந்திருக்க வேண்டும். ஒரு அழகான பாடல் வரும். வானம் குலமாதர் முகம் பார்த்ததில்லை, வஞ்ச நினைவெங்கள் மனம் பார்த்ததில்லை, வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வெற்றி திருமாதர் நடை போடும் எல்லை என்று ஒரு பாடல் வரும். வானம் குலமாதர் முகம் பார்த்ததில்லை. நல்ல குலத்தில் பிறந்த பெண்களுடைய முகங்களை அந்த வானம் பார்க்காதாம். ஏனென்றால் இப்படி நிமிர்ந்து நடப்பது அவர்களுக்கு இல்லையாம். அதே போல் வீரர்களுடைய விழியானது நிலத்தை பார்க்காதாம். வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை. அவர்கள் கம்பீரமாக மேலே பார்த்து நடக்கக்கூடிய கவிதைக்கு எல்லாம் அழகாக இருக்கும். இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகளிடம் போய் சொன்னால் இது வேறு வகையில் ஆகிவிடும். இது ஒரு ரசனையோடு கவிதையாக நாம் ரசித்து விட்டு கடந்து செல்லலாம். அதுபோல ராமபிரான் சீதா பிராட்டியை முதலில் பார்க்கிறார். சீதா பிராட்டியும் ராமபிரானை முதலில் பார்க்கிறார்கள். இருவருடைய கண்களும் ஒன்றை ஒன்று கவ்விக்கொண்டன. அவ்வளவு ஈர்ப்பாக அந்த இரண்டு கண்களும் இருந்தன என்பதற்காக இருவரும் பார்க்கிறார்கள். அண்ணலும் நோக்கினான். அண்ணலும் பார்த்தார் என்று சொல்லவில்லை, அண்ணலும் கண்டார் என்று சொல்லவில்லை. பார்த்தார் என்றால் போகிற போக்கில் பார்த்துவிட்டு போகுவது. அதே போல் காண்பது என்பதும் போகிற போக்கில் கண்டுவிட்டு செல்வது. நோக்கினார் என்றால் தன்னுடைய உடல், பொருள், ஆவி, சிந்தனை என்று அனைத்தும் அதில் செலுத்தி பார்த்தார்கள் என்பது பொருள். எனவே அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்பது இங்கே. இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தனர். முதலில் கண்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கவ்விக்கொண்டது. கண்கள் பார்த்த பின்னால் இதயங்கள் இடம் மாறின. அதை அப்படியே கம்பர் இங்கே சொல்கின்றார். இதை படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு அழகான அமெரிக்க கவிதை நினைவுக்கு வந்தது. கமின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். ஐ கேரி யுவர் ஹார்ட் வித் மீ, ஐ கேரி இட் இன் மை ஹார்ட், ஐ ஆம் நெவர் வித்தவுட் இட் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நான் உன்னுடைய இதயத்தை எனக்குள் வைத்திருக்கின்றேன், அதை நான் என் இதயத்துள் வைத்து பாதுகாக்கின்றேன், அது இல்லாமல் நான் ஒரு நாளும் இருப்பதில்லை. எனக்கு மறுபிறவியை பற்றியோ விதியை பற்றியோ கவலையே இல்லை. ஏனென்றால் எனக்கு விதியாக இருப்பதும் நீதான், மறுபிறவியாக இருப்பதும் நீதான். இந்த பிறவியில் உன்னுடைய இதயத்தை நான் பெற்றுக்கொண்டேன், இனி எப்போதும் இது இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். இதை வைத்து கண்ணதாசன் அப்படியே எழுதினார். 100 முறை பிறந்தாலும் 100 முறை இறந்தாலும் உன்னை பிரிந்து வெகு தூரம் நான் ஒரு நாளும் போவதில்லை. உலகத்தின் கண்களிலே உருவங்கள் மாறலாம், ஒன்றான உள்ளங்கள் ஒரு நாளும் மாறவில்லை. தலைவன் இல்லை, கணவன் இல்லை, அங்கே மனைவி இல்லை. அவர் இறந்து விட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அந்த பெண்ணை தொட வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த காற்றினில் நான் கலந்தே உன் கண்களை தழுவுகின்றேன், இந்த ஆற்றினில் ஓடுகின்றேன், உன் ஆடைக்குள் ஆடுகிறேன், நான் போகின்ற பாதையெல்லாம் உன் பூமுகம் காணுகின்றேன். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். அப்படியே கம்பருடைய பாடலை அப்படியே எடுத்துக்கொண்டு எவ்வளவு அழகாக நயத்தோடு இன்றைய காலத்து மக்களுக்கு, பாமர மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் கண்ணதாசன் கொடுத்திருக்கின்றார் என்றால், கம்பனில் கால் நதியாக கரைய துடித்தார் என்றால் அவர் பாதி நதி என்று கூட சொல்லிவிடலாம். அவருடைய புலமைக்கு மரியாதை. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் காண வேண்டாம், புலமையை மட்டும் பார்க்கலாம்.
அதுபோல இங்கே இருவரும் பார்க்கிறார்கள், கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. இருவரும் பார்த்து விட்டார்கள். கண்கள் இடம் மாறின, மனம் தடம் மாறின, இதயம் இடம் மாறின. ஏற்கனவே இவர்கள் எப்படி இருந்தவர்களா? முதலில் பார்க்கிறார்கள். இந்த பிறவியில் ராமபிரான் மனித பிறப்பு எடுத்து வந்து கீழே இருக்கிறார். சீதா பிராட்டி ஒரு பெண்ணாக அவதரித்து அங்கே கன்னிமாடத்தில் இருக்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள். இப்போது இவர்கள் பார்க்கலாம், ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? ஏற்கனவே பல பிறவிகளில் கருங்கடல் பள்ளியில் இருந்தவர்கள். திருப்பார்கடலில் திருமாலாக திருமகளாக ஏற்கனவே பல பிறவியில் இருந்தவர்கள். பிரிந்தவர் மீண்டும் பார்க்கிறார்கள். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. கண்களே அங்கே பேசிக்கொண்டு விட்டன, வாய் வார்த்தைக்கு அங்கே பயனே இல்லை. இதையும் அப்படியே எடுத்திருக்கிறார். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்தே சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. அப்படியே இங்கே இருவரும் பார்க்கிறார்கள். இங்கே இருவரும் பார்க்கிறார்கள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று கம்பர் சொன்னதை அப்படியே கண்ணதாசன் பாடலாக கொடுத்தார். இதையெல்லாம் இதில் கண்ணதாசனுடைய பாடல்களை எல்லாம் இந்த பகுதியில் தான் சொல்ல முடியும். ஆதலால் அப்படியே ஒவ்வொரு பாடலாக நாம் பார்த்து கொண்டே செல்லலாம். இப்போது ராமபிரான் அப்படியே கடந்து சென்று விட்டார். இருவரும் பார்த்து விட்டார்கள். இங்கே இதயம் இடம் மாறிவிட்டது. இப்போது சீதா பிராட்டியினுடைய மனம் முழுவதும் யார் நிரம்பி விட்டார்கள்? ராமபிரானுடைய இதயம் இங்கே வந்து விட்டது. அப்படி என்றால் சீதா பிராட்டியினுடைய மனம் சீதா பிராட்டியாக இப்போது இல்லை. அதே போல் ராமபிரானுடைய மனம் ராமபிரானாக இல்லை. அங்கே சீதை சென்று விட்டால் இங்கே ராமபிரான் குடிக்கொண்டு விட்டார். இப்போது சீதா பிராட்டிக்கு ஒரே தவிப்பு. இந்த தவிப்பை கம்பர் எப்படி சொல்கிறார்? அந்த மில் நோக்கு அணைகிலாமையால் பைந்தொடி ஓவியப்பாவை போன்றனள். அப்படியே சிலையாக நிற்கிறாள். பேச மறந்து சிலையாய் நின்றாள். யார்? சீதா பிராட்டி. ஏனென்றால் தன்னுடைய இமை கொட்டவே இல்லை. ராமபிரானை பார்த்த அந்த இமையானது இமையை கொட்டுவதற்கு கூட அவளுக்கு மனம் வரவில்லை. அப்படி ராமபிரானை பார்த்து கொண்டே ஓவிய பாவையாக மாறிவிட்டாள் சீதாதேவி. அதுவரையில் ராமபிரான் அங்கே நிற்க வேண்டுமே. அவர் என்ன செய்தார்? சிந்தையும் நிறையும் மெய் நலனும் பின்செல மைந்தனும் முனியோடு மறைய போயினான். சீதா பிராட்டியினுடைய சிந்தை போய்விட்டது. அவளுடைய நிறை என்று சொல்லக்கூடிய மன உறுதி அவரோடையே சென்று விட்டது. அவளுடைய மெய் நலனும் அவரோடையே சென்று விட்டது. மைந்தனும் முனியோடு மறைய போயினான். சீதா பிராட்டியினுடைய கண்களை விட்டு மறைந்து ராமபிரான் சென்று விட்டார். இப்போது சீதா பிராட்டியினுடைய தவிப்பு பல மடங்கு அதிகமாகிவிட்டது. தவிப்பை பல பாடல்களில் சொல்லுவார். ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் இங்கே சொல்கின்றேன். பிறை எனும் நுதல் அவள் பெண்மை என்படும். பிறை போன்ற அழகான, பிறை என்றால் மூன்றாம் பிறை சந்திரன் போன்று அழகான நெற்றியை கொண்டிருக்கக்கூடிய சீதா பிராட்டியினுடைய பெண்மை இனிமேல் என்ன பாடுபட போகிறது? நரை கமல் அலங்கலான் நயன கோசரம். அவளுடைய பார்வையை விட்டு அழகான மாலையை அணிந்திருக்கக்கூடிய ராமபிரான் சீதா பிராட்டியினுடைய பார்வையை விட்டு கடந்து சென்றவுடன் மறைந்து சென்றவுடன் மனம் என்னும் மத்த யானையின் நிறை எனும் அங்குசம் நிமிர்ந்து போயது. எவ்வளவு அழகான உவமை! மனம் என்னும் மத்த யானையாம். நம்முடைய மனதிற்கு உவமையாக எதை சொல்கிறார்? தறிகெட்டு ஓடக்கூடிய மத யானை போன்றது எது? நம்முடைய மனம். அதனால்தான் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மனம் ஒரு குரங்கு என்று சொல்லி வைத்தார்கள். பட்டினத்தார் அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே என்று சொல்கிறார். தெருநாய் போல பார்ப்பதைக்கு எல்லாம் ஆசைப்படக்கூடியது இந்த மனம் என்று பட்டினத்தார் சொல்கிறார்.
நம்மால் எதை வேண்டுமானாலும் அடக்கிவிட முடியுமாம், ஆனால் இந்த மனதை மட்டும் அடக்குவது கொஞ்சம் கஷ்டம். அதனால்தான் இங்கே கம்பர் என்ன சொல்கிறார், மனம் என்பது மத யானைக்கு நிகரானது. அந்த மத யானையை காக்கக்கூடிய அங்குசம் எது தெரியுமா? அந்த மத யானையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய அங்குசமாக இருப்பது எது என்றால் பெண்களுக்கு நிறை என்று சொல்லக்கூடிய பண்பு. நிறை என்பது மன அடக்கம். பொது ராமபிரான் அப்படியே சீதா பிராட்டியை பார்த்து கடந்து செல்கிறார். அந்த நிறை என்று மனம் என்னும் மத யானையை அடக்கக்கூடிய அந்த நிறை என்று சொல்லக்கூடிய அந்த அங்குசத்தை கொஞ்சம் அப்படியே தட்டிவிட்டு சென்று விட்டாராம். அது வரையில் அவ்வளவு விடாப்பிடியாக உறுதியாக இருந்த அந்த சீதா தேவியினுடைய மனமானது ராமபிரானை பார்த்த மாத்திரத்தில் அவளுடைய சிந்தனை அனைத்தும் அவருக்கு பின்னே சென்றதே. ஆதலால் இப்படி ஒரு உவமையை சொல்கிறார் கம்பர். எனவே சீதா பிராட்டியினுடைய தவிப்பு இன்னும் அதிகமாகின்றது. இரவு நேரம் வருகின்றது, வானத்தில் நிலவை பார்த்து புலம்புகின்றாள். இதெல்லாம் கவிஞர்களுக்கு கொஞ்சம் கவிதையை சிறப்பித்து சொல்லுவதற்கான ஒரு சில வழிமுறைகள். கொடியை அல்லை நீ யாரையும் கொள்கின்றாய். உன்னை பார்த்தா கொடியவள் போல தெரியவில்லை, ஆனா நீ ஏன் என்னை கொல்ற? நிலவை பார்த்து சீதா பிராட்டி கேட்கிறாள், வடுயில் இன் அமுதத்தோடும் வந்தனை. பெண்ணோடு என்றால் மகாலட்சுமி பிறக்கும் போது நீயும் வந்தாய் என்று சிலர் சொல்கிறார்களே, அப்படி நீ பெண்ணோடு பிறந்தவளாக இருந்தால் ஏன் என்னை சுடுகிறாய்? நீ ஏன் என்னை சுட வேண்டும் என்று சீதா பிராட்டி நிலவை பார்த்து புலம்புகின்றாள். நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வா நிலா, தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. தென்றலை பார்த்தாலும் பிடிக்காது, வானத்து நிலவை பார்த்தாலும் பிடிக்காது, கோல கிழிமொழியும் நெஞ்சில் குத்தல் எடுத்ததடி, பாலும் கசந்ததடி சகியே படுக்கையும் நொந்ததடி. ஒரு தலைவி, பாரதியாருடைய பாடல் இது. எனவே ராமபிரானை பார்த்த பின்னதாக சீதையினுடைய தவிப்பு எப்படியெல்லாம் இருந்தது. கடலாக இருக்குமோ, ஐயோ நீல நிறத்தில் இருக்கிறாரே, அவருடைய பெயர் என்ன என்று கூட அப்போது சீதா தேவிக்கு தெரியாது. அவருடைய நிறத்தை பார்த்து கடலோ மழையோ முழு நீல கல்லோ காயா நரும் போதோ என்று புலம்புகிறார். கடல் நிறத்தில் இருக்கிறாரே, முழு நீல கல்லாக காட்சி தருகிறாரே, காயம்பூ என்று சொல்லக்கூடிய அந்த நீல நிற மலர் போலவே இருக்கிறாரே, படற்பூம் குவளை நாள் மலரோ இடர் சேர் மடவார் உயிர் உண்பது யாதோ. என்னுடைய உயிரை குடிக்கக்கூடிய அந்த உருவத்தை நான் என்னவென்று சொல்லுவேன்? தளர்வால் முன் சேர்த்தாரா நிறம் போலும் அந்தி மாலை வந்தது. இப்போது மாலை வேலை வேற வந்துவிட்டது. இந்த மாலை வேலை வேற அவருடைய நிறத்திற்கு ஈடாக இருக்கின்றதே. பார்க்கும் இடங்களில் எல்லாம் தலைவனை பார்க்கிறார். நோக்குவையெல்லாம் அவையே போரல் என்று சொல்வார்கள் இதை தொல்காப்பியத்தில். தலைவனை தலைவி ஒருத்தி பார்த்து விட்டால் பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் காக்கை சிறகினிலே நந்தலாலான் என்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா என்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. அது போலதான் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ராமபிரானாக, உண்மையை சொன்ன போனால் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அவர்தான். சீதா பிராட்டிக்கு மனித பெண்ணாக அங்கே இருக்கக்கூடிய சூழலில் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ராமபிரானை பார்க்கிறாள் சீதா பிராட்டி. இப்படி மூவரும் சென்று விட்டார்கள். சென்றவுடன் ஜனக மன்னன் மூவரையும் வரவேற்கிறார். சீதா பிராட்டியினுடைய தவிப்பு ஒரு பக்கம் அப்படியே ஓரமாக இருக்கட்டும். மூவரும் முனிவரோடு இருவரும் செல்கிறார்கள். ஜனக மன்னர் அவர்களை எதிர்கொண்டு ஒரு மிகப்பெரிய மாட மாளிகையில் தங்க வைக்கிறார்கள். அப்படி தங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் அல்லவா ராமபிரான். அந்த அகலிகையினுடைய மகனாக இருக்கக்கூடிய சதானந்தன் அவர்களை வரவேற்பதற்காக அங்கே மிதிலையில் வருகிறார். அந்த சதானந்தனிடத்தில் ராமபிரானை விஸ்வாமித்திரர் அறிமுகம் செய்து வைக்கிறார். இப்போது சதானந்தனிடத்தில் விஸ்வாமித்திரர் ராமபிரானின் என்ன சொன்னார் ராமபிரானை பற்றி என்று பார்த்தால், வடித்த மாதவ கேட்டி, நல்ல மாதவங்களை செய்திருக்கக்கூடிய சதானந்தனே,
நான் சொல்வதை கேட்டி இவ்வள்ளல் தான் இதோ இங்கே இருக்கிறாரே ராமபிரான், இந்த வள்ளல் தான் இடித்த வெண்குரல் தாடகை யாக்கையும், இடி போன்று முழக்கமுடைய தாடகையினுடைய யாக்கையை முடித்தவன், அடுத்து என் வேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தான். உன்னுடைய அன்னையினுடைய சாபத்தை முடித்தவன், தாடகையினுடைய ஆயுளை முடித்தவன், என்னுடைய வேள்வியை முடித்தவன். இந்த மூன்றும் செய்து என் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை முடித்தவன் இதோ இங்கே இருக்கிறாரே ராமபிரான் என்று ராமபிரானை அறிமுகம் செய்து வைக்கிறார் சதானந்தரிடத்தில். அந்த இடத்தில் தான் சதானந்தர் கோமுனி என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பகுதி வருகிறது. விஸ்வாமித்திரரை ராமபிரானுக்கும் இளைய பிரானுக்கும் விஸ்வாமித்திரருடைய ஆற்றலை எடுத்து சொல்கிறார். 4 திசைகளிலும் சென்று தவம் செய்து பிரம்ம ரிஷியாக அவர் மாறிய அந்த ஆற்றல், விஸ்வாமித்திரர் இயல்பாக ஒரு அரசன் முனிவனான அந்த ஆற்றல் மிக்க அற்புதமான விஸ்வாமித்திரருடைய வரலாற்றை அவர்கள் கேட்கிறார்கள். எனவே விஸ்வாமித்திரருடைய வரலாறு கேட்ட பின்னதாக ராமபிரானும் தன்னுடைய இடத்திற்கு சென்று விடுகிறார், இளைய பிரானும் தன்னுடைய இடத்திற்கு சென்று விடுகிறார், கோமுனி என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரரும் தன்னுடைய இடத்திற்கு சென்று விடுகிறார்கள். அதுவரையில் சீதா பிராட்டி தவித்ததாக நாம் பார்த்தோம். ராமபிரானுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்று நமக்கு தெரியாது அல்லவா? விஸ்வாமித்திரருடைய வரலாறு முடிந்த பின்னதாக ராமபிரானுடைய மனம் எப்பேற்பட்ட மனமாக இருந்தது சீதா பிராட்டியை பார்த்த பின்னதாக என்று இங்கே சொல்கிறார். இருள் கனியும் போல்பவன் கங்குலும் திங்களும் தனியும் தானும் அத்தையலும் ஆகினான். ராமபிரான் இரவில் அப்படியே உறங்குவதற்காக அவருடைய இடத்தில் செல்கிறார். ராமபிரானுடைய நிறம் எப்படிப்பட்டதாம்? இருள் கனியும் போல் நிறத்தவன். இருள் அப்படியே மெல்ல 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 கனிந்து வந்தால் ஒரு நிறம் இருக்குமே. இருள் அப்படியே முழு இருள் அல்ல, மை போன்ற இருள் அல்ல. அந்த இருளில் கொஞ்சம் ஒளி சேர்ந்தால் ஒரு நிறம் வருமே, கனிந்து வரக்கூடிய ஒரு இருள். வானத்தில் இருக்கக்கூடிய மேகம், கரு மேகத்தில் ஒரு மின்னல் வந்தால், ஒரு ஒளி தெரிந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இருள் கனியக்கூடிய ஒரு அழகான உருவத்தை கொண்டிருக்கக்கூடிய ராமபிரான் அன்றைய இரவு அவர் உறங்கச் செல்கின்றார். அவருக்கு துணையாக என்ன என்ன எல்லாம் இருந்ததாம்? திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த இரவும் அத்தையலும் தனியும் தானும் ஆயினான். அந்த பெண்ணினுடைய நினைவு, கன்னிமாடத்தில் பார்த்த சீதா பிராட்டியினுடைய நினைவு அவருடைய மனதை முழுமையாக ஆட்கொண்டது என்று சொல்கிறார் கம்பர். எனவே ராமபிரானுடைய நினைவும் கோடி மின்னல்கள் சேர்த்து வைத்து ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை நான் கன்னிமாடத்தில் சந்தித்தேனே. 100 கோடி மின்னல்கள் சேவிக்கும் மின் அரசு என்று சொல்கிறார். 100 கோடி 1 கோடி மின்னல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணாக உருவெடுத்தால், ஒரு மின் அரசு போல காட்சி அளித்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட கன்னிமாடத்தில் பார்த்த அந்த பெண்ணினுடைய நினைவிலேயே அந்த இரவு முழுவதும் கழிக்கிறார் நம்முடைய ராமபிரான். எனவே அதிகாலை வேலை வருகிறது. அதிகாலை வேலை அந்த இரவு அவருக்கு எப்பேற்பட்ட துன்பத்தை தந்தது என்று கொல்லாழி நீத்து அங்கு ஒரு குனிவயிற சிலை தடக்கை கொண்ட கொண்டல். ராமபிரான் எப்பேற்பட்டவன்? தன்னுடைய கையில் ஆழி என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை கொண்டிருக்கக்கூடியவன். அந்த சக்கரப்படையை விட்டுவிட்டு இப்போது கையில் ஒரு வில்லேந்தி வந்து அவதாரம் செய்திருக்கிறான். அதுதான் கொல்லாழி நீத்து அங்கு ஒரு குனிவயிற சிலை தடக்கை கொண்ட கொண்டல். கொண்டல் என்றால் மேக கூட்டம் போல் இருக்கக்கூடிய, மலையை உலாவக்கூடிய அந்த மேகம் போன்ற நிறத்தில் இருக்கக்கூடிய ராமபிரான் எல்லாழி தேர் இரவு இளங்கரத்தால் அடிவருடி அனந்தல் தீர்ப்ப. அந்த ரவி என்று சொல்லக்கூடிய எல்லாழி தேர், பெரிய தேரை கொண்டு வலம் வரக்கூடிய அந்த சூரியன் தன்னுடைய இளமையான கரங்களை கொண்டு ராமபிரானுடைய அடியை வருடியதாம். அன்றைய காலை பொழுதில் இளமையான சூரியனுடைய கீற்று, அந்த சூரியனுடைய ஒளி ராமபிரானுடைய பாதம் பட்டது. விடியல் வந்துவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய பகுதி. அல்லாழி கரை கண்டான் ஐரவாய் மணி விளக்கம் அழலும் சேக்கை தொல்லாழி துயிலாதே துயராழி நெடுங்கடலில் துயில்கின்றானே.
ஐயோ, இந்த ராமபிரான் இப்படி அவதாரம் எடுத்து வந்து சீதா பிராட்டியின் நினைவாலே துயரப்பட்டு கொண்டிருக்கின்றானே, துயராழி நெடுங்கடலில் துயிர்கின்றான். துன்பம் என்பது கடல் என்று சொல்லுவார்கள். துன்ப கடலை நீந்தும் போது தோணியாவது கீதம் என்று பாடுவார். எனவே இப்போது துன்பக் கடலில் வந்து இப்படி சீதா பிராட்டியினுடைய நினைவில் துன்பத்தில் உழல்கின்றாரே ராமபிரான். ஏற்கனவே இருந்தது போல பேசாம அந்த பார்க்கடல்லையே அந்த பாம்பு படுக்கையில நிம்மதியா இருக்கலாம்ல, இவருக்கு ஏன் மனித பிறவி எடுத்து இந்த துன்பம் என்று கம்பர் நயத்தோடு கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. எனவே அன்றைய இரவு முழுவதும் ராமபிரானும் சீதா பிராட்டியை நினைத்து கொண்டு துன்பத்தோடு இருந்தார் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்கின்றது. எனவே அடுத்ததாக மறுநாள் விடுகின்றது. காலையில் ஜனக மன்னரை சந்திக்கின்றார்கள். ராமபிரானும் கோமுனி என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர், இளையபிரான் மூவரும் ஜனக மன்னரை சந்திக்கின்றார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது விஸ்வாமித்திரர் ஜனக மன்னரிடத்தில் ராமபிரானை இளையபிரானையும் அறிமுகம் செய்கிறார். எப்படி சொல்கிறார்? தீவினை செய்த வெவ்விய தீவினையாலும் மறை அறைந்த அறம் செய்த அறத்தாலும் இரும் கடக கரத்தலத்து இவ்வெழுது அரிய திருமேனி கருங்கடலை செங்கனிவாய் கௌசலை என்பால் பயந்தாள். கௌசலைக்கு மகனாக, கோசலைக்கு மகனாக பிறந்திருக்கக்கூடியவர் இந்த ராமபிரான். இந்த ராமபிரான் யாராலும் எழுத முடியாத திருமேனியை கொண்டிருக்கக்கூடியவர் இந்த ராமபிரான். இவர் எப்படி அவதரித்தார் தெரியுமா? தீவினை எல்லாம் செய்த தீய வினையின் காரணமாக இவர் வந்தார். மறைகள் எல்லாம் அறங்கள் எல்லாம் சேர்ந்து செய்த நல்ல வினையின் பயனாக இங்கே மானிட பிறவி எடுத்து இங்கே வந்து அவதரித்து இருக்கிறார் என்று மிக அழகாக ஜனகரிடம் அறிமுகம் செய்து வைக்கிறார் விஸ்வாமித்திரர். நின் வேள்வி காணிய வந்தார். இப்பேற்பட்ட பெருமையுடைய ராமபிரான் இப்போது எதற்கு இங்கே வந்தார் தெரியுமா? அறம் எல்லாம் தவம் செய்து அறம் செய்த காரணத்தினால் இவர் வந்திருக்கிறார். வள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், இடும்பைக்கு இடும்பை பயப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பவர். யார் என்றால் துன்பத்தை பார்த்து துன்பப்படாதவர். அதுபோல அறமே அறம் செய்திருந்தால்தான் இவர் மனித பிறப்பில் வர வேண்டும். தீவினை எல்லாம் சேர்ந்து தீய வினைகளை செய்திருந்தால்தான் இவர் மனித அவதாரம் எடுத்தார் என்று மிக அழகாக ஒரு அறிமுகத்தை அங்கே சொல்கிறார் விஸ்வாமித்திரர். எனவே இவர்கள் இப்போது எதற்காக இங்கே வந்தார்கள் என்றால், நின் வேள்வி காணிய வந்தார் வில்லும் காண்பார். உங்களுடைய வேள்வியை பார்ப்பதற்காக இங்கே வந்தார்கள். இவர்கள் வெறும் வேள்வியை மட்டும் பார்த்துவிட்டு செல்ல மாட்டார்கள். நீங்கள் வைத்திருக்கின்றீர்களே சீதா பிராட்டியை மணமுடிக்க வேண்டும் என்றால் ஒரு கன்னியாசுல்கம் வைத்திருக்கிறீர்களே, ஒரு போட்டியை வைத்திருக்கிறீர்களே, அந்த வில்லை காணக்கூடிய திறம் வாய்ந்தவர் இவர் என்று லேசாக அப்படியே ஜனக மன்னரிடத்தில் போகிற போக்கில் விஸ்வாமித்திரர் சொல்லி செல்லக்கூடிய பகுதியை நாம் பார்க்கலாம். அந்த சூழலில்தான் ராமபிரானுடைய அந்த குலம் எப்பேற்பட்ட குலம், அவருடைய முன்னோர்கள் எப்பேற்பட்டவர்கள், எப்படிப்பட்ட ஒரு அருமையான குலத்திலிருந்து ராமபிரான் வந்திருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லக்கூடிய அந்த படலங்கள், அந்த பாடல்கள் எல்லாம் வரும். இப்போது ஜனக மன்னன் ராமபிரானை பார்த்த மாத்திரத்தில் இவர் எப்படியாவது வில்லை முறித்து என்னுடைய பெண்ணை திருமணம் செய்தால் என்னுடைய மனம் எல்லையற்ற மகிழ்ச்சி அடையுமே என்று மனதிற்குள்ளேயே நினைக்கிறார். நினைக்கின்ற பொழுதே அந்த வில்லை முறிப்பதற்கான ஏற்பாடுகளும் நடக்கின்றன. வில்லை கொண்டு வருகிறார்கள். மிகவும் பலமான அந்த வில். எப்படி கொண்டு வருகிறார்களாம்? உருவலி யானையை ஒத்த மேனியர், வலிமையான யானை போன்ற தோளினை உடையவர்கள், செறிமயிர் கல் என திரண்ட தோளினர். பார்ப்பதற்கு யானை போன்று பெரிய வலிமையான உருவம் கொண்டவர்கள். அவர்களுடைய தோள் எப்படிப்பட்டதாம்? கல் போன்று திரண்ட தோள்களை உடையவர்கள். 60,000 அளவுயில் ஆற்றரர். 60,000 பேர் சேர்ந்து அந்த வில்லை கொண்டு வருகிறார்களாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லையற்ற ஆற்றல் உடையவர்கள், அளவுயில் ஆற்றலர். தறிமடுத்து இடையிடை தண்டில் தாங்கினர். தங்களுடைய கரங்களால் தூக்கி வரவில்லை, பெரிய பெரிய தூண்களை தறிமடுத்து இடையிடை தண்டு என்றால் அவ்வளவு பெரிய வில்லை தாங்குவதற்கு மிகப்பெரிய தூண்கள் தான் அங்கே பயன்பட்டிருக்க வேண்டும்.
மிகப்பெரிய தூண்களை ஒரு வில்லை வைத்து, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 60,000 பேர் சேர்ந்து மிகப்பெரிய தூணை கொண்டு கையில் தாங்கி பெரிய தோல் வலிமை உடைய யானையை போன்ற வீரம் உடைய ஆண் மக்கள் எல்லாம் சேர்த்து அந்த வில்லை கொண்டு வந்து அங்கே வைக்கிறார்கள். இது சுயம்பரம் போல் நடக்கிறது கிட்டத்தட்ட. ஏனென்றால் சீதா பிராட்டியினுடைய திருமணம் என்பது தமிழ் திருமணம் போல் களவு கற்பு என்று சொல்லுவார்கள். காதல் திருமணமாக மாற்ற வேண்டும் என்பதால் இருவரும் திருமணத்திற்கு முன்னதாக சந்தித்ததாகவும், இருவரும் சீதா பிராட்டியை ராமபிரானும், ராமபிரான் சீதா பிராட்டியும் நினைத்து வாடுவதாக கம்பர் கொண்டு வந்திருக்கிறார். வால்மீகியில் இது இல்லை. வால்மீகியில் திருமணத்திற்கு முன்னதாக ராமபிரானும் சீதா பிராட்டியும் சந்திப்பதாக பதிவுகள் இல்லை. திருமணத்தின் போதே சந்திக்கிறார்கள். ஆனால் தமிழ் மரபுப்படி இதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இங்கே குளமுறை கிழத்து படலம் என்று சொல்லக்கூடிய ஒரு படலத்தை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகமாக 8:15 தான் என்னால் முடிக்க இயலும். முன்னமே சொல்லிவிடுகின்றேன். ஏனென்றால் இது கொஞ்சம் விரிவான பகுதி. சீதா தேவியினுடைய திருமணத்தோடு நான் நிறைவு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நாளைய தினம் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிக்குள் நாம் செல்ல முடியும். எனவே அந்த வில்லை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பேசுகின்றார்கள் என்றால், சங்கொடு சக்கரம் திரித்த செங்கை அச்சிங்கை ஏற அல்லனேல் இதனை தீண்டுவான் எங்கு உலன். சங்கும் சக்கரமும் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த திருமாலே இறங்கி வந்து இந்த வில்லில் நான் ஏற்றினால்தான் உண்டு. வேறு யார் இதை தொட முடியும்? 60,000 பேர் கொண்டு வந்து இங்கே வைக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். என்ன இந்த ஜனக மன்னன் இப்படி செய்து விட்டாரே, எவ்வளவு பெரிய வில்லை போட்டியாக வைத்து இதை முறிப்பவர்களுக்குத்தான் தன்னுடைய பெண்ணை கொடுப்பேன் என்றால் இந்த ஜன்மத்தில் சீதா பிராட்டிக்கு திருமணம் ஆகுமா? சாட்சாத் அந்த திருமாலே, அந்த நாராயணனே இறங்கி வந்து இந்த வில்லை உடைத்தால்தான் உண்டு. இல்லை என்றால் நம்முடைய சீதா பிராட்டிக்கு திருமணம் நடக்காது. ஒருவேளை சீதா பிராட்டிக்கு திருமணமே நடக்காமல் போய்விட்டால் நாம் அனைவரும் தற்கொலை செய்து இறந்து விடுவோம். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவரவர்களுக்கு தெரிந்ததை பேசிக்கொள்கிறார்கள். நம்முடைய நாட்டு இளவரசிக்கு திருமணம் நடைபெறவில்லை என்றால் நாம் இருந்து என்ன பயன்? இந்த ஜனகன் இப்படி செய்திருக்கவே கூடாது. எவ்வளவு பெரிய போட்டியையா சொல்லுவார் என்று அந்த வில்லை பார்த்தவர்கள் ஒவ்வொன்றாக பேசி கொண்டே இருக்கிறார்கள். அப்போது விஸ்வாமித்திரர் தன்னுடைய குறிப்பினால் கண் ஜாடையால் காட்டுகிறார். போய் வில்லை முறிக்க வேண்டும் என்று கண் ஜாடையாலேயே சொல்லி முடித்து விட்டார். தோகைகள் இன்னின சொல்லிட நல்லோர் ஓகை விளம்பிட. இப்படியெல்லாம் பெண்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய போட்டி இருக்கக்கூடாது. ஒருவேளை திருமணமே நடக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது? அந்த நாராயணன் தான் இறங்கி வர வேண்டும். இவர்கள் எல்லாம் மனிதர்கள், இவர்கள் எல்லாம் எப்படி இந்த வில்லை வளைக்க முடியும் என்று என்னென்னவோ பேசிக்கொள்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் விஸ்வாமித்திரர் ராமபிரானிடத்தில் குறிப்பால் தன்னுடைய கண்களினால் அந்த வில்லில் நானேற்ற சொல்லி சொல்கிறார். அப்படியே ராமபிரான் நடந்து போகிறார். பாருங்கள், மாக மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நான நடந்தான். ராமபிரான் வில்லை முறிப்பதற்காக அப்படியே கம்பீரத்தோடு நடந்து போகிறார். அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் இப்படியே வைத்த கண்ணை வாங்காமல் ராமபிரானையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாக மடங்களும் மிகப்பெரிய சிங்கமும் மால் விடையும் பெரிய காளையும் பொன்னாகமும் மேருமலையும் நாகமும் என்றால் இந்த இடத்தில் இன்னொரு நாகம் என்றால் யானை, இவர்கள் எல்லாம் அஞ்சி நாளும்படியாக நடந்து செல்கிறார். இவர்களுடைய நடையெல்லாம் தோற்றுவிடும். பொதுவாக கம்பீரமாக நடப்பவர்களுக்கு ஏறு போல் பீடு நடை, காளை போல் நடை என்று சொல்லுவார்கள். மத யானை போல் சின்ன யானை நடையை தந்தது என்று பாடுவார்கள். யானையை சொல்லுவார்கள் சிங்கம் போல், சீரிய சிங்காசனத்தில் இருந்து தீ விழித்து ஒரு சிங்கம் போல் நடந்து வந்தார் என்று கம்பீரத்துக்கு சொல்வார்கள். ஆனால் ராமபிரானுடைய இந்த நடையழகை பார்த்தால் அவர்கள் எல்லாம் வெட்கி தலை குனிந்து விடுவார்களாம். சே, நம்முடைய நடையெல்லாம் ஒரு நடையா? இங்கே பாருங்கள், அப்படியே கம்பருடைய சந்த நடையை பாருங்கள். மாக மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நான நடந்தான். ராமபிரானுடைய நடை அழகு ஒரு பக்கம், கம்பநாட்டாழ்வாருடைய சந்த நடை ஒரு பக்கம்.
அப்படியே ராமபிரான் சென்று அந்த வில்லை எடுக்கிறார். எப்படி எடுக்கிறார் என்றால், நீண்ட ராமபிரானுடைய நீண்ட கரங்களாயின சீதைக்கு மாலை சூட்டுவதற்காக எடுத்த அந்த மாலையை போல் இருந்ததா. 60,000 பேர் சுமந்து வந்த அந்த வில், ராமபிரான் தன்னுடைய கரங்களை நீட்டி அந்த வில்லை எடுத்த போது சீதா பிராட்டிக்கு தொடுக்கக்கூடிய, சீதா பிராட்டிக்கு சுடக்கூடிய அந்த மாலையை போன்று எடுத்தார் என்றால் இங்கே 2 பொருள். நிச்சயமாக இந்த வில்லில் நான் ஏற்றி சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்பது பொருள். இன்னொரு பொருள், அவ்வளவு எளிமையாக ஒரு மலர் மாலையை தூக்குவது போல ராமபிரான் தூக்கினார் என்று இன்னொரு பொருள். எனவே மலர் மாலையை எடுப்பது போல் அந்த வில்லை அப்படியே எடுத்தார். கண் இமைக்காமல் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அதுவரை எடுத்து தூக்க கூட இயலவில்லை. இப்படி கையில் நிலைநிறுத்த வேண்டும், அந்த வில்லை நேராக இப்படி நிலைநிறுத்த வேண்டும். பலம் இல்லை என்றால் இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் சாயும், கீழே விழுந்துவிடும். அதை நேராக நிறுத்துவதற்கே ஒரு ஆற்றல் வேண்டும். அதனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இதுவரையில் யாராலும் அதை தொடக்கூட முடியவில்லை, அசைக்க கூட முடியவில்லை. அப்பேற்பட்ட வில்லை ஒருவர் இப்படி நேராக நிறுத்திவிட்டாரே என்று பார்க்கிறார்கள். இமையாமல் இருந்தவர் தாளில் படுத்ததும் அவருடைய பாதங்களை அப்படியே வைத்து நாம் துதி வைத்ததும் நோக்கார். நேராக வைத்ததை தான் பார்த்தார்கள். கடுப்பினில் யாரும் அறிந்திலர், கையால் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். அவர் எடுத்ததை தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னே தெரியல. வில் உடைந்து விட்டது, அந்த சத்தத்தை தான் கேட்டார்கள். இத்து போயிடுச்சு, இற்றன அந்த சத்தத்தை தான் கேட்க முடிந்தது என்று சொல்கிறார். எனவே அந்த வில்லும் முறிக்கப்பட்டது. இதன் பின்னதாக மிதிலாபுரியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி வெள்ளம். அவரை பார்த்து, ராமபிரானை பார்த்து சொல்கிறார்கள், தசரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார். ஐயோ, அந்த வில்லை முறித்தவர் யார் தெரியுமா? அவர்தான் தசரதனுடைய புதல்வனா. அவருடைய கண் எப்படி இருந்தது தெரியுமா? தாமரை போன்ற கண். புயல் இவன் மேனி என்பார். அவருடைய மேனி புயல் போல இருந்தது என்று சொல்கிறார். பூவையே பொருவும் என்றார். மயல் உடைத்து உலகம் என்பார். மானிடன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மயக்கம் வருகிறது. இவர் மானிடனாகத்தான் இருக்குமா? மானிடனாக இருந்தால் எவ்வளவு பெரிய அரிய செயலை செய்ய முடியுமா? கயல் பொறு கடவுள் வைக்கும் கடவுளே காணும் என்பார். கயல்கள் எல்லாம் விளங்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமாலாகத்தான் இவர் இருக்க வேண்டும் என்று மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆரவரிக்கிறார்கள். நீலமாலை வேகமாக சென்று சீதா தேவியிடத்தில் சொல்கிறார். கோமுனியோடு இருவர் வந்தார்கள். அக்கா அக்கா அக்கா, கோமுனியோடு இருவர் வந்தார்கள். விஸ்வாமித்திரரோடு இருவர் வந்தார்கள். இருவரில் ஒருவர் ராமன் என்பது அவருடைய பேர். ஒருவர் வில்லை முறித்து விட்டார், உனக்கு திருமணம் ஆக போகின்றது என்று நீலமாலை ஓடி சென்று சீதா பிராட்டியிடம் சொல்கிறார். சீதா பிராட்டியினுடைய ஐயம் தனிந்த பாடில்லை. ஐயோ, கோமுனியுடன் இருவர் வந்தார்களே, ஒருவேளை நான் பார்த்த அவராக இல்லாமல் இன்னொருவராக இருந்தால் என்ன செய்வது என்று அப்போதும் கூட அந்த கோலம் படலத்தில், திருமண கோலத்தில் சென்று தன்னுடைய கை வளையலை திருத்துவது போல ராமபிரானை பார்த்த போதுதான் அவள் மனதில் இருந்த அந்த ஐயம் நீங்கியது என்று சொல்வார். சீதா பிராட்டிக்கு ஐயம், மராமரம் இவை என வலிய தோழினன். அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? மராமரம் போன்ற வலிமையான தோல், அரானை அமலன் என்று அயிர்க்கும் மாற்றனன். பாம்பு படுக்கையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருமாலோ என்று அயிர்ப்பதற்கு ஏற்ற ஆற்றல் வாய்ந்தவன் ராமன் என்பது பெயர். இளைய கோவோடும் பராவாறு முனிவோடும் பதி வந்து எய்தினான். இங்கே வந்து விஸ்வாமித்திரரோடு வந்து இந்த வில்லை முறித்து விட்டார் என்று சொன்ன போது, அப்போதும் கோமுனியுடன் வந்தவர் என்றவுடன் மனதில் ஒரு மகிழ்ச்சி. கன்னிமாடத்தில் பார்த்து அவராகத்தான் இருக்கும். ஆனால் மற்றொரு பக்கம் இருவர் வந்தார்களே என்று இன்னொரு பக்கம் ஒரு மயக்கம். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் மயக்கம். சீதா பிராட்டியினுடைய மனம் இங்கும் அங்கும் அலைப்பாய்கிறது.
உலாவியர் படலம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு படலம் இருக்கின்றது. அப்போதுதான் ராமபிரான் வில் முறித்தவுடன் தசரதருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. உன்னுடைய மகன் ஜனக மன்னன் வைத்திருந்த அந்த வில்லை முறித்துவிட்டு அவருடைய மைதிலியாகிய ஜானகியை மனம் செய்ய போகிறார், சீதா பிராட்டியை மனம் செய்ய போகிறார் என்று சொல்லி அனுப்பியவுடன் ஆரவாரங்களோடு எழுச்சி படலம் என்று சொல்வார்கள், பெரும் எழுச்சியோடு அனைவரும் இங்கே வந்து சேர்கிறார்கள் மிதிலாபுரிக்கு. இங்கே வந்து சேர்ந்தவுடன் தன்னுடைய தம்பிமார்களோடு மிதிலைக்குள் உலா செல்கிறார் ராமபிரான். அது உலாவியர் படலம். அது தமிழுக்கே உரிய ஒரு மரபு. கடவுளோ மக்களில் சிறந்தவரோ ஏதோ ஒரு தலைவனோ உலா செல்வது இன்றைக்கும் சித்திரை திருவிழா வந்துவிட்டால் நம்முடைய மதுரை வீதிகளில் சிவபெருமானையும் அழகரையும் பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும். அதுபோல ராமபிரான் உலா செல்கிறார். மிதிலை மாநகரத்து மக்கள் அனைவருக்கும் இந்த மிதிலைபுரியின் மருமகனாக வரக்கூடியவர் யார் என்று காட்டுவதற்காக அந்த உலா நடைபெறுகிறது. மிக அழகாக 7 பருவ மகளிரும் அந்த ராமபிரானை பார்த்து ஆசை கொள்வதாக அது அமைந்திருக்கும். கடவுளை பார்த்து கடவுளை அடைய வேண்டும் என்று நினைப்பது தவறாயிற்றே என்றால் நம்முடைய அனைவரினுடைய நோக்கமும் அதுதான். என்றைக்காவது ஒரு நாள் இறைவனை சேர வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். எனவே இந்த உலகியல் வாழ்வோடு நாம் எதையும் ஒப்பிட்டு பார்க்காமல் இந்த உலகியலை கடந்த எண்ணத்தில் நாம் இதையெல்லாம் கண்டோம் என்றால் நிச்சயமாக இதற்கு உள்ளர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த பொருள் நமக்கு புலப்படும். அதில் ஒரு பெண் இருக்கிறார், பல பருவத்தை உடைய பெண், ஒரு 7 வயது பெண். என்ன நினைப்பாள்? பேதை பெண். இவ்வளவு வேகமாக போகிறதே தலைவனுடைய தேர். சித்திரை திருவிழா நடக்கிறது, திருவீதியில் அழகர் காட்சி தருகிறார். சிறிய பெண்கள் எல்லாம் அழகருடைய அழகை பார்க்க மாட்டார்கள். ஐயோ, அழகர் ஏறி வரக்கூடிய அந்த குதிரை எவ்வளவு பெரிய கண்களை கொண்டிருக்கின்றது. அதுபோல் ராமபிரானை பார்க்கக்கூடிய சிறிய வயது பெண்கள் எல்லாம் அவருடைய தேர் இவ்வளவு வேகமாக போகிறது, மனத்தினுடைய வேகத்தை காட்டிலும் வேகமாக ஆற்றலுடைய ஒரு தேரில் அவர் செல்கிறாரே என்று பார்க்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களுடைய மனதில் ஒவ்வொன்று. இப்போது ராமபிரானை பார்த்த ஒரு பெண் தன்னுடைய கண்களை அப்படியே மூடிக்கொண்டு இருந்தாளாம். தோழி ஒருத்தி சென்று கேட்கிறாள். என்ன கேட்கிறாள் என்றால், நீ ஏன் இப்படி கண்களை மூடிக்கொண்டு இருக்கின்றாய் என்று கேட்ட பொழுது அவர் சொல்கின்றாள், ராமபிரானை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். பார்க்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் என்னுடைய கண்களின் வழியாக என்னுடைய மனதிற்குள் புகுந்து விட்டான். ஒருவேளை நான் மீண்டும் கண்ணை திறந்து விட்டால் என்னுடைய மனதில் இருந்து அவர் வெளியே சென்று விடுவார் என்பதற்காக சிக்கென அழைத்தேன் தோழி என்று சொல்கிறார். இதை அப்படியே கண்ணதாசனில் பார்க்கலாம். கண் திறந்து காத்திருந்தேன், கட்டழகன் கூடி புகுந்தான், கண் திறந்தால் போய் விடுவார், கண் மூடி காத்திருப்பேன். இன்னொரு தடவை கேட்கிறப்ப பொருள் புரியும் உங்களுக்கு. எனவே இதை அப்படியே கண்ணதாசன் எடுத்தார். இது எங்கே இருந்து எடுத்திருக்கின்றார் கம்பர் என்று பார்த்தால் ஒரு திருக்குறள். நெஞ்சத்தால் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பாக்க அறிந்து. ஒரு பெண் திருமணத்திற்கு பின்னதாக சூடான உணவுகளை எடுத்துக்கொள்வதையே தவிர்த்து விட்டார். ஏன் என்று கேட்டால் ஒரு திருக்குறள் பதிலாக இருக்கிறது. என்னுடைய மனதில் என்னுடைய காதலன் நிறைந்து இருக்கின்றான், என்னுடைய கணவன் இருக்கின்றான், நான் சூடான உணவுகளை எடுத்தால் அவருக்கு சுட்டு விடுமோ என்று நான் சூடான உணவுகளை எடுத்துக்கொள்வதையே விட்டுவிட்டேன். ஆண்டாள் நாச்சியார், வெள்ளத்து அளவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து உகந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். உள்ளத்தில் திருப்பார்கடலில் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை அவர்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் மெல்ல எழுகிறார்கள். ஒரு வேளை சட்டென எழுந்து விட்டால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அரியினுடைய அரிதுயில் கலைந்துவிடும். அதனால் மெதுவாக எழுகிறார்கள். அதுபோல இந்த பாடல். இப்படி ராமபிரானுடைய அழகை அனைவரும் பார்க்கிறார்கள். சீதா பிராட்டிக்கும் ராமபிரானுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அனைவரும் வந்துவிட்டார்கள். 4 மைந்தர்களும் சேர்ந்துதான் திருவீதி உலா போகிறார்கள். அனைவரும் இலக்குவனரையும் பார்க்கிறார்கள், ராமபிரானை பார்க்கிறார்கள். இந்த உலாவியர் படலத்தில் தான் ஒரு அற்புதமான பாடல். ஒவ்வொரு பருவ பெண்களும் ராமபிரானுடைய அழகை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யாரும் முழுமையாக பார்க்கவில்லை.
தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகயல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அஃதே வாழ் கொண்ட கண்ணினார், யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்து அன்னார் உருவு கண்டாரை ஒத்தார். ஒரு பெண் தோளை பார்க்கிறாள், தோளை பார்த்தவள் தோளையே பார்த்து கொண்டிருக்கிறாள். தோள் கண்டார் தோளை கண்டார். தொடுகடல் கமலம் போன்ற தாமரை போன்று இருக்கக்கூடிய அவருடைய ராமபிரானுடைய திருப்பாதங்களை பார்த்தவர்கள் திருப்பாதங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தடக்கை கண்டாலும் அஃதே வலிமையான அவருடைய கரங்களை, இந்த கரங்கள் தானே வில் முறித்தது என்று கரங்களை பார்த்தவர்களும் கரங்களையே பார்த்து கொண்டார்கள். அந்த பெண்கள் எல்லாம் சாதாரண பெண்கள் இல்லை, வாள் கொண்ட கண்ணினால், கண்ணில் வாள் போன்று கூர்மையான பார்வை உடையவர்கள். தோலை மட்டும் பார்த்தார்கள் என்றால் ஏதோ சரியாக பார்க்க தெரியவில்லை என்று அர்த்தம் அல்ல. அதனால் வாள் கொண்ட கண்ணினால் யாரே வடிவினை முடிய கண்டார், யாரும் அவருடைய வடிவத்தை முழுமையாக காணவில்லை. இது எப்படி இருக்கிறதாம்? ஊழ் கொண்ட சமயத்து அன்னார் உருவு கண்டாரை ஒத்தார். ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களும் இதுதான் கடவுள், இதுதான் பரம்பொருள், இதுதான் தத்துவம் என்று தோளை பார்த்தவர்கள் தோளை மட்டுமே பார்த்தது போல தான் பார்த்த மாத்திரத்தில் தான் பார்த்த அந்த அறிவினுடைய அளவை வைத்துக்கொண்டு, அளவுகோலை வைத்துக்கொண்டு இதுதான் பரம்பொருள் என்று சொல்லி திரிகிறார்களே, எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அவர்கள் யாருமே பரம்பொருளினுடைய முழுமையான அம்சத்தை பார்க்கவில்லை. பரம்பொருளை முழுமையாக நம்முடைய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நம்முடைய சொற்களால் எல்லையற்ற அந்த இறைவனுடைய எல்லையற்ற அந்த பரம்பொருளினுடைய வல்லமையை அறிய இயலாது, சொற்களால் சொல்ல இயலாது. எனவே தோள் கண்டார் தோளே கண்டார், என்னுடைய சமயம் பெரிது உன்னுடைய சமயம் பெரிது என்று தான் பார்த்த தத்துவத்தின் அடிப்படையில் அந்த இறைவனை அறிந்துவிட்டு எனக்கு இறைவனை தெரியும், இறைவனை அடைவதற்கான மார்க்கம் இதுதான் என்று எப்படி பிதற்றி கொண்டிருக்கிறார்களோ அதுபோல இந்த பெண்கள் தோளை பார்த்தவர்கள் தோளையே பார்த்தார்கள், முழுமையாக பார்க்கவில்லை. ஆனாலும் நான் இறைவனை பார்த்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். ஏதோ தோளை பார்க்கக்கூடிய பாக்கியமாவது நமக்கு கிடைத்திருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் பரம்பொருளை அறிய வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பாவது நமக்கு இருக்கின்றதே என்று நாம் மகிழ்ச்சி அடைவோம். எனவே அற்புதமான பாடல், நல்ல கைத்தட்டலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்பப்ப கை தட்டினீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சரி, நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்றதுக்கான சாட்சி எனக்கு மகிழ்ச்சிக்காக இல்லை, நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்ற ஒரு நினைப்பாவது எனக்கு வரும். அதனால எனவே இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் திருமணம் நிகழவிருக்கின்றது. சீதையை அப்படியே மணக்கோலத்தில் கொண்டு வருகிறார்கள். ராமபிரானுடைய நடையழகை பார்த்தோம். மாக மடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். இங்கே சீதா பிராட்டி மணக்கோலத்தில் கொண்டு வந்து நிற்க வைக்கப்படுகிறாள். அவள் எப்படி நடந்து வருகிறாள்? சீதா பிராட்டி அன்னமும் மரம்பையருமார் அமிழ்தும் நாண மன்னவ இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க. திருமகளை நினைத்து கொண்டுதானே அழகான பெண் வடிவத்தை கேட்டாள் சூர்பனகை. அவ்வளவு அழகான நடை, அதற்கு இணையான நடை அல்ல. சீதா பிராட்டியினுடைய நடைக்கு இணையான நடையை நாம் பஞ்சமகனிடத்தில் பார்க்கவிருக்கின்றோம். முன்னதாக சீதா பிராட்டியினுடைய நடை அன்னமும் அறம்பெயரும் ஆரமிழ்தும் நாண மன்னவ இருந்த மணி மண்டபம் அடைந்தால். சீதா பிராட்டியினுடைய இந்த அழகான நடையை பார்த்து அன்னங்கள் எல்லாம் வெட்கி தலை குனிகின்றனவா. அறம்பெயர்கள், வானத்தில் இருக்கக்கூடிய தேவலோக மகளிர் எல்லாம் நாம் நடப்பது எல்லாம் ஒரு நடையா, இதோ பிராட்டியினுடைய நடையை பாருங்கள் என்று நாணத்தோடு தலை குனிகிறதாம். அன்னமும் அறம்பெயரும் ஆர் அமிழ்தும் நாண, அமிழ்து கூட நாணை போகக்கூடிய அளவிற்கு அவள் நடந்து வந்தால் சீதையை பார்த்த ராமபிரானின் நிலைப்பாடு. அதுவரையில் நாம் இவ்வளவு பார்த்தோமே. சீதா பிராட்டிக்காவது நீலமாலை சென்று செய்தி சொன்னார். ராமபிரான் கன்னிமாடத்தில் ஒரு பெண்ணை பார்த்து விட்டு இன்னொரு பெண்ணிற்காக வில்லை எடுத்து முறித்தார் என்றால் அது எப்படி சரியாக வரும்?
அவருடைய மனதில் எந்த மாதிரியான எண்ண ஓட்டம் இருந்தது என்று சொல்லக்கூடிய பாடல் இது. அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்ப்பான் கன்னி அமிழ்தத்தை எதிர்கண்ட கடல்வண்ணன். அதுவரையில் ராமபிரானுக்கு ஐயோ, ஜனக மன்னருடைய பெண்ணும் கன்னிமாடத்தில் கண்ட பெண்ணும் ஒன்றாக இருக்குமோ, வேறாக இருக்குமோ, ஒன்றாக இருக்குமோ, வேறாக இருக்குமோ, அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்ப்பார். அவளாக இருக்குமோ, அவளாக இருக்காதோ என்று அவருடைய மனம் எப்படி ஊசலாடியது என்பதை இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. ஒருவேளை கன்னிமாடத்தில் பார்த்த பெண்ணாக இவள் இல்லை என்றால் நாம் இறந்து விடலாம் என்று ராமபிரான் அங்கே சீதா பிராட்டியும் கன்னிமாடத்து வீதியில் கண்ட அந்த ஆண்மகனாக இவர் இல்லாவிட்டால் நான் இறந்து விடலாம் என்று இங்கே சீதா பிராட்டியும். ஆனால் சீதா பிராட்டியை அந்த மனக்கோலத்தில் பார்த்த மாத்திரத்தில் ராமபிரானுக்கு எப்படி இருந்ததாம்? கன்னி அமிழ்தத்தை எதிர்கண்ட கடல்வண்ணன். கடலில் இருந்துதானே அமிழ்தம் வந்தது. அமிழ்தம் என்பது நம்முடைய உயிரை போகாமல் காக்கக்கூடியது. ஒரு கடல் வண்ணனாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு அமிழ்தம் போன்று உயிரை கொடுப்பவளாக சீதா தேவி அங்கே நிற்கிறாள். ஒருவேளை அங்கே நிற்கக்கூடிய பெண் வேறு யாராவதாக இருந்தால் அவருடைய உயிர் அங்கே இல்லை. எனவே கன்னி அமிழ்தத்தை எதிர்கொண்ட கடல் வண்ணன் போல் ராமபிரான் காட்சி அளித்தான் என்று சொல்கிறார். இனிமே ஊரெல்லாம் விழாக்கோலம் பூண்டு நிற்கிறது. சந்தன மகிழ் நரும் சாந்தம் என்று வீதிகள் தோறும் அழகழகான வண்ண வண்ண பொடிகளை, நறுமணமிக்க பொடிகளை, ஒவ்வொருவரும் அழகழகான ஆபரணங்களை அணிந்து கொண்டு தேரில் வருகிறார்கள், குதிரையில் வருகிறார்கள். நம்முடைய நாட்டின் இளவரசி சீதா பிராட்டிக்கு கல்யாணம், சீதா பிராட்டிக்கு கல்யாணம் என்று ஊரெல்லாம் விழா கோலம், மகிழ்ச்சி வெள்ளம், ஆரவாரத்தோடு வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் இறங்கி வருகிறார்கள். சூரியனும் தன்னுடைய தேரை கொண்டு ராமபிரான் சீதா பிராட்டியினுடைய திருமணத்தை பார்க்க வருகிறாராம். இப்படி தேவர்கள், முனிவர்கள், மண்ணுலகில் இருக்கக்கூடிய உயிர்கள் என்று அனைவரும் அவர்களுடைய திருமணத்தை பார்க்க வருகிறார்கள். அப்போதுதான் ராமபிரான் 10,000 பசுவும் பைம்பொன்னும் நிறைய பொன்களை எல்லாம், நிறைய பொருட்களை எல்லாம் அனைவருக்கும் அள்ளி கொடுக்கிறார் ராமபிரான். இப்படியாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் தான் ஜனக மன்னர் அப்படியே சீதா பிராட்டியை தாரை வார்த்து ராமபிரானிடத்தில் கொடுக்கிறார். இந்த பாடலை மட்டும் பார்க்கலாம். கோமகன் முன், கோமகன் என்றால் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருக்கு முன் ஜனகன் குளிர் நல் நீர் பூமகளும் பொருளும் என, இதோ நிற்கின்றாலே என்னுடைய மகள், என்னுடைய பொருளாக இருக்கக்கூடிய அனைத்தும் இவள்தான். பூமகள் போல் திருமகள் போல் இருக்கக்கூடியவள் இவள். நீ என் மாமகள் தன்னோடும் மன்னிதி. என்னுடைய செல்வ மகள், என்னுடைய செல்ல மகளாக இருக்கக்கூடியவள் இவள். சீதா பிராட்டி பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவள். அதற்கு பிறகுதான் ஊர்மிளை ஜனக மன்னனுக்கு. ஆனாலும் தன்னுடைய, எப்படி ராமபிரான் மீது தசரதர் தன்னுடைய உயிரையே வைத்திருந்தாரோ அதே போல் ஜனக மன்னன் சீதா பிராட்டியின் மீது தன்னுடைய உயிரையே வைத்திருந்தார். என்னுடைய உடல் பொருள் ஆவி என்று அனைத்தும் என்னுடைய மகள், திருமகளுக்கு நிகரானவள் இவள். இதோ என்னுடைய மகளை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன். தாமரை அன்ன தடக்கையினிடத்தில் ஈந்தான். தாமரை போன்ற அழகான கைகளை கொண்டிருக்கக்கூடிய ராமபிரானிடத்தில் சீதா பிராட்டியினுடைய கரங்களை பிடித்து தாரை வார்த்து கொடுத்தார். சீதா கல்யாணம். அதே நேரத்தில் இன்னும் 3 திருமணங்கள் நடந்தன. ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் திருமணம் நிறைவு பெற்றது. அம்மி மிதித்தாயிற்று, அருந்ததி பார்த்தாயிற்று. திருமணத்திற்கு என்று இருக்கக்கூடிய என்ன சடங்கு முறைகள் இருக்கின்றனவோ அத்தனையும் முடிகிறது. அனைவரும் ஆரவாரம் செய்கிறார்கள். அந்தணர்கள் ஆசி வழங்குகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள், பிராமணர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆசி கூறுகிறார்கள். அரும் களம் மின்னார் களம் தந்த பல்லாண்ட இசை, மங்கள வாழ்த்து பாடுகிறார்கள். பல்லாண்டு இசை இசைக்கிறார்கள். தார்முடி மன்னார் வந்தனை மாதவர் வாழ்த்து ஒளியோடு முந்திய சங்கம் முழங்கின. சங்குகள் முழங்கப்படுகிறது. பூமாரி பொழிகிறார்கள் வானத்தில் இருந்து. மிக அழகாக அவர்களுடைய திருமணம். தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள்
முனிவர்கள், ரிஷிகள், மனிதர்கள் என்று அனைவரும் அந்த திருமணத்தை பார்க்கிறார்கள். மகிழ்ச்சி வெள்ளம் கொட்டியது மேளம், குவிந்தது கோடி மலர், கட்டினார் மாங்கல்யம், மனை வாழ்க துணை வாழ்க, கைத்தலம் கண்டேன் என் கண்மணி வாழ்க, கடமை முடிந்தது கல்யாணம் வாழ்க, அடைக்கலம் நீ என்று வந்தனல் வாழ்க என்று பாடுவாரே. அதுபோல மிக அழகாக சீதா பிராட்டியினுடைய அந்த திருமணம் நிறைவு பெற்றது. ஜனகருடைய மற்றும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய, ஜனக மன்னனுக்கே பிறந்த பெண்ணாக இருக்கக்கூடிய ஊர்மிளையை லக்ஷ்மணருடைய கரத்தில் பிடித்துக் கொடுக்கிறார் ஜனக மன்னர். ஜனக மன்னருடைய தம்பியாக இருக்கக்கூடிய ஸ்ருதகீர்த்தி, மாண்டவி என்று சொல்லக்கூடிய இருவரையும், மாண்டவியை பரதனுடைய கைகளிலும் ஸ்ருதகீர்த்தியை சத்ருக்கனனுடைய கரங்களிலும் பிடித்து கொடுத்து மிக அழகாக அந்த திருமணம் நிறைவு பெற்றது. சீதா கல்யாணத்தோடு நாம் இங்கே நிறைவு செய்து கொள்ளலாம். நாளைய தினம் கைகேயி தந்த காடும் தசரதன் கண்ட வீடும். நாளையிலிருந்து கொஞ்சம் கண்ணீரை தயாராக எடுத்து வாருங்கள். நாளைய தினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.